எரியும். ஓகே, தீப்பெட்டி கொளுத்திட்டா, பற்ற வச்சுட்டா, அப்படியே போகுது. அப்படியே ஊதிட்டு பார்க்கலாம். வட்டி பிடிச்சதா? ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் அந்த கேம்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் முடித்து இந்த கேம் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த எபிசோடோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளேஸ் பின் அண்ட் மிஸ், அதாவது சோஃபாவில் வந்துட்டு பின்னை பிளேஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேட்டு வைக்கிற மாதிரி. இப்போ நம்ம பின்னை வேறு கண்டுபிடிக்கணுமா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. வரா கப்பில் அதையே ஊற்றி கொண்டு வந்து அதை வேற குடிக்கிறா. சூப்பர். ஓகே, வச்சுட்டா. இப்போ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு பின் எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பின்னை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை சோஃபாவில் வைக்கணும். இங்கே வராளே? இல்லை மேலே போகிறா. சரி, ஓகே. இப்போ பின் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நான் திறக்க முடியல. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின் எங்கே இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பின்னு மோஸ்ட்லி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு செட்டில் தான் இருக்கும். ஸோ செட்டில் என்ன பியர் ட்ராப்பு, ஹேமர் எல்லாமே இருக்குது. இது வேறு. ஓகே, இங்கே பின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. பின் இருக்கா? கத்திரிக்கோல் இருக்கு, ஹேமரு. சரி, ஓகே. செட்டுக்குள்ளே பின் இல்லை. இப்போ நம்ம வேறு இடத்துக்கு தான் போனோம். வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, வீட்டுக்குள்ளே போவோம். என்ன இவ இங்கே வரா, அங்கே வரா, எங்கெங்கேயோ போகிறா. இவளை நம்பி வீட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம அடி வாங்கி செத்துருவோம் போல். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. என்னது? ஏதோ சாமார் இருக்குது. கத்தியா? ஏதோ ரொம்ப மாதிரி வச்சுருக்கா. கத்திரிக்கோள் வச்சுருக்கா. சரி, ஓகே. இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. இது டிவி ரூமு. இங்கே ஏதோ அங்கே வரா. இவ்வளோ பொறுமையாக நடந்து வந்தால் நான் என்னைக்கு அந்த பக்கம் போகிறது? சரி, இப்போ அப்படியே அந்த பக்கம் போவோம். இந்த ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுவும் கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னது? ஏதோ லாக் பிக் மாதிரி இருக்குது. பின்னு கிடையாதானா? கேம் ரூமு. என்னடா வீடுது? சரி, ஓகே. அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே தான் காட்டுது. இதை யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான் போல். நமக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு வேறு காட்டுது. சரி, இது எங்கே? சோஃபாவில் வைக்கணும். வச்சுட்டு கவர் வேறு பண்ணுமா? கவர் பண்ணிடலாம். ஓகே. ஏடா பின்னு இருக்கிறத கூட வரா தெரியாமல் உட்காருவா. இது பியர் ட்ராப் வேறு. சரி, வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன ஒரு ரியாக்ஷன் காணும்? இப்போ தான் வரா. வந்து சோஃபாவில் உட்கார போகிறா. உட்காரு. அடி ஏறிச்சா? நல்லா சுகமாக இருக்குமே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் சிவில்னஸ் ஹேஸ் நோ பவுன்ஸ். ஸோ ஓஹோ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பூனையை அடைச்சி வேற வச்சுருக்கா. அதை வந்துட்டு நம்ம காப்பாற்றணும். பார்த்தீங்களா? இது எந்த ரூம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டார்ச்சர் ரூம் தான். டார்ச்சர் ரூமே தான். இப்போ அந்த ரூமுக்கு தான் நம்ம போகணும். டேரெக்டாக போனோம்னா சாவி வேறு இருக்கு அங்கேயே. இவ்வளோ ஒரு முட்டா பீஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன இவளை எப்படி ஏமாத்துறோன்னு மட்டும் பாருங்கள். சரி, ஓகே. இதை ஒன்று எடுத்து வாயில் ஊற்றிட்டு அப்படியே டேரெக்டாக போயிடலாம். டார்ச்சர் ரூமுக்கு தான் இப்போ போகணும். இப்போ இந்த ஏணி வழியாக மேலே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏணியை எடுத்து இங்கே போட்டோம்னா நெல் இங்கே காணோம். என்னடா கொடுமை இது? எங்கடா ஏணி? ஏணியை காணோம். போன எபிசோடில் இப்படியே தான் ஆச்சு. ஏணி காணாமல் போயிடுச்சு. இப்பயும் காணோம். எங்கே வர காணோம்? கிச்சன்லேருந்து வெளியே வரா. சரி, அப்படியே எங்கேயோ போகிறாளே. எங்கேயோ போயிட்டு போகிறா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு டார்ச்சர் ரூமுக்கு தான் போகணும். ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே,
அது என்னடா அது ரக்க மாதிரி வந்து பறக்குது. ஓ ஆடா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச்சர் ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே இங்கே அதை பூனை இங்கே இருக்குது பார்த்தீங்களா. பூனையெல்லாம் அடைச்சி வச்சிருக்கா. இவ்வளோ சும்மா விடலாமா? இந்த பூனை என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு எடு. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறாடே. வந்துட போகிறா. ஓப்பன் தி டோர் அண்ட் பிக்அப் தி கேட். எங்கேயோ நடந்து வந்துட்டு இருக்கா. அது மட்டும் தெரியுது. பார்த்துட்டா. சூப்பர். ஓடு ஓடு ஓடு. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். துரத்திக்கிட்டே வரா. அவ்வளோதான். நம்மளையெல்லாம் பிடிக்க முடியுமா? நாங்கள்லாம் யாரும் தெரியுமா? பிடிச்சிருவேண்ணே. ஓகே இந்த வழியாக போயிடலாம். எங்கே காணவள? இப்போதான்டா துரத்திட்டு வந்தா. நின்றுட்டா போலா. இங்கேயோ துரத்திட்டு வரா. ஐயோ நல்லா வேலை. ஒரு செகண்ட் லேட்டாக கிளம்புனாலும் தப்பிச்சான். சட்டுன்னு போயிருந்தோம்னா பிடிச்சிருப்பா. கதவு எண்டுலேயே வச்சு அப்படியே கழுத்தை பிடிச்சிருப்பா. ஓகே இப்போ அங்கே வர ஓடிடலாம். இந்த பியர் ட்ராப் வர எவன்டா நடு ரோட்டில் வச்சவன் பாடுறா. எனக்கு தாண்டா அடி விழுகுது. ஓகே வந்தாச்சு. எவரா? ஐயா என்ன மூஞ்சுது. இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோயின் மிஸ் டீஸ் பர்த்டே பார்ட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராக்கர்ஸ் வைக்கணுமா? கிராக்கர் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இப்போ நம்ம இவளை கொடுமைப்படுத்தணும். இதுக்கு கேங்காக வீட்டுக்கு வந்து இவளை முடிச்சு விட்டுறலாமே. ஐ மீன் இவளை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி இப்போ வந்துட்டு கேக்கை தூக்கிட்டு கிச்சன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம எப்படி இந்த வழியாக போவோம். இந்த வழியாக போனால் எங்கே போய் சேருவோம்? ஓகே பேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் கிராக்கர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிராக்கர்ஸ்னு என்ன? ராக்கெட்டு இந்த அணுகுண்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கிடச்சா பரவாயில்ல. சும்மா பிஜிலி வெடி மாதிரி எதையாவது கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசி வரைக்கும் எனக்கு கிராக்கர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வெளியே வந்துட்டு அங்கேயும் சுற்றிட்டு இதுக்குள்ளெல்லாம் தேடினேன். கிடைக்கல. கடைசியாக அப்படியே ஷெட்டு பக்கம் போனேன். உள்ளே தான் இருந்திருக்கு. போன வாட்டி என்னடான்னா பின்ன வாசல்லே வச்சு வீட்டை சுற்ற விட்டானுங்க. இந்த வாட்டி கிராக்கரை ஷெட்டிலே விட்டு வீட்டை சுற்ற விட்டாங்க. நம்மளை வாயில் பண்ணு நிற்கிறதே அவங்களுக்கு வேலையாக இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே இந்த கிராக்கர் எடுத்துகிட்டு பொறுமையாக போயிடலாம். நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இப்போ இவ அங்கேருந்து இறங்கி வரா. வர்றதுக்குள்ளே நம்ம வந்து போனதுக்கப்புறம் வச்சிடலாம். அப்புறம் நானும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்தேன். மறுபடியும் ரூமை விட்டு வெளியே வந்தேன். கடைசியாக பார்த்தா அவள் வந்துட்டு அப்படியே லெஃப்டில் போகிறா. பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே போவா லெஃப்டில். நம்ம அப்படியே உள்ளே போயிடணும். சீக்கிரம் போடி. இது வேற இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்குது. எந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே போகிறா. எங்கே போகிறான்னு வருது இல்லையா. அப்படியே டேரெக்டாக போகிறா. போயிட்டா. ஓகே இதுதான் நமக்கு சரியான டைமு. திறந்துட்டு உள்ளே போயிடணும். சரி ஓகே திறந்துடலாமா? போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே அவள் போயிட்டா. வேறு ஏதோ ரூம்குள்ளே போயிட்டா. ஓகே உட்காந்து புக்கு வேறு படிக்கிறா. இப்போ இந்த இடத்துல இதை வச்சிடலாம். வச்சாச்சு. மேக் இட் லுக் லைக் ஏ கேண்டில். அதே கேண்டில் மாதிரி தான் இருக்குது. ஓகே இதை பார்த்தா வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதாண்டா கேண்டில் மாதிரி இருக்குது. அதுதாண்டா வெடி மாதிரி இருக்குது. இந்த பியர் ட்ராப் வேறு. சரி இப்போ மறுபடியும் வரான்னு நினைக்கிறேன். வரட்டும். சீக்கிரம் வாடி. மூஞ்சியில் வேட்டு வைக்கிறேன் பாரு. அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் கேண்டிலை. அதை அப்படியே பற்ற வச்சுன்னா ஜகஜோதியாக எரியும். ஓகே தீப்பெட்டி கொளுத்திட்டா. பற்ற வச்சுட்டா. அப்படியே போகுது. அப்படியே ஊதிட்டு பார்க்கலாம். வட்டி பிடிச்சுதா. இதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதுங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டீஸ் இது ஸ்பைடர் வைக்கணுமா? ஸ்பைடர் வந்துட்டு அவரோட ஃபேவரட் புக்கில் வைக்கணும். அதாவது ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாலாம். அந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பைடரை வைக்கணும். இப்போ ஸ்பைடருக்கு நான் எங்கே போகிறது? சரி விடுங்க. எப்படி இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சுத்தம் பண்ணியிருக்க மாட்டா. எங்கேயா ஒட்டை அடிக்காமல் வச்சுருப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கண்டிப்பாக இருக்கும். பிடிச்சிட்டு வந்து சொருகிடலாம். ஓகே இது ஒரு ஹாரர் ஷோன்னு இதை இன்னும் பார்த்துட்டு இருக்கா உட்காந்து. சரி
ஓகே, நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிடலாம். எங்கே என்ன அங்கே போகிறா இவன்? அப்படியே இங்கே போனோடனே நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்பைடர்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காது, பேஸ்மெண்ட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இங்கே போய் பார்ப்போம் இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு. பி கேர்ஃபுல், இட் பைட்ஸ். ஓ, கடிச்சு வரைக்குமா? இங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, இங்கே எடுத்து குடிச்சிடலாம். ஓகே, நான் அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இங்கே வந்துட்டேன். பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும்னு நம்பிட்டு வந்துட்டேன். இந்த பியர் ட்ராப் எடுத்து வச்சுப்போம், இந்த பியர் ட்ராப் யூஸ் ஆகும். சரி, அப்படியே போகலாம். அது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இதை தூக்கி அங்கே மேலே என்ட்ரன்ஸில் போட்டுடலாம். அவன் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறாலும் அங்கங்கெல்லாம் வரா. இங்கே போட்டுடலாம். இங்கே போட முடியல. சரி, இந்த படிக்கட்டுலேயே அப்படியே போட்டு வைப்போம். இங்கே போட்டு வைப்போம். இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, தெரிச்சிடுறது நல்லது. ஆமாங்க, பேஸ்மெண்ட்டுக்கு தான் வரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தோம்னா நம்மளை பிடிச்சிருவா, அதனால் வந்துட்டு ஓடிடலாம். ஓகே, அப்படியே நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த வழியாக போயிட்டு இப்போ வந்துட்டு சுற்றிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குமோன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எட்டுக்கால் பூச்சி இருக்குமா? இந்த இடம் அதாவது இப்போ வீட்டை விட சுத்தமாக தான் இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. ஓகே, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. இதுதான்டா எனக்கு வீடு பூரா கிடைக்குது. தேடுற பொருள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்துட்டு போயிடலாம். உள்ளே குதிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கா. ஓகே, அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இங்கே போயிட்டு செட்டுக்குள்ளெல்லாம் தேடினேன். செட்டுக்குள்ளே மறுபடியும் கிடைக்கல. இப்போ வந்துட்டு வீட்டு மேலே நின்றுட்டுருக்கேன். எங்கே தொங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஐ எம் ஸ்பைடர் மேன். ஸ்பைடரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அது? ஐயோ, என்ன இங்கே இருக்கா? உளுந்தது அடி. ஓகே, தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை. இந்நேரத்துக்கு நம்மளை குதிரைப்பா பிடிச்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வீட்டை சுற்றிட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட் வழியாக வந்தேன். எது எனக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ இது ஒரு வழி காட்டுது. இந்த அப்படியே போனோம்னா வந்துட்டு கிடச்சிரும். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டுருக்கு ஆடு. ஏடா, அப்போ நான் ஆடு பார்த்தே கேம் ஆடிடுவேனே. அப்புறம் நான் எதுக்கிட்ட கண்டுபிடிக்கணும்? சரி, என்ன ரூமு? ஸ்கல்ப்சர் ரூம். என்ன ஸ்கல்ப்சர்னாங்க? ஸ்கல்ப்சர் தான் இருக்குது. ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இவன் செய்வாளா இல்லை திருடிட்டு வந்து வைப்பாளான்னு தெரில. இவன் செய்கிறக்கு வாய்ப்பு இல்லை. இவன் நம்மளை தானே செய்வா. ஓகே, இது எங்கே வைக்கணும்? ஸ்பைடரே எங்கேயும் இல்லையே. இங்கே ஸ்பைடர் இருக்குன்னு நம்பி வந்தால் இது. ஓகே, டார்ச்சர் ரூம்குள்ளே போகுது இந்த காலு. ஓ, டப்பாக்குள்ளே வச்சுருக்கா ஸ்பைடரை கூட விட்டு வைக்காமல் கொடுமைப்படுத்துகிறா. ஓகே, அந்த இப்படியே நம்ம இந்த ஸ்பைடரை தூக்கிட்டு ஓடிடலாம். எங்கே வைக்கணும்? எனக்கு தெரிஞ்ச அந்த டிவி ரூம் பக்கத்தில் டிவி ரூமில் ஒரு சோஃபா இருக்கும், அங்கே புக்கு வச்சுருப்பா. அங்கேயே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரியா தெரில. இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு கீழே போயிடலாம். ஸ்கல்ப்சர் ரூமு. ஓகே, இப்போ ரூமெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து தூங்குறான்னு நினைக்கிறேன். தூங்குறாளா இல்லை என்ன பண்ணுறாளான்னே தெரில. டிவி பார்க்குறாளோ? ஆமாம். நல்லா பார்த்துட்டா. ஓடு. இங்கே பின்னாடி வராளா? ஐயோ, வருது. ஓடுறாடி. ஓடு. என்ன ஏதோ இடிக்குது? முட்டு சந்தில் மாட்டிட்டேன். நல்ல வேலை பார்க்கல. பார்த்துருந்தானா குதறி இருப்பா. ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்துட்டேங்க. இந்த புக்குக்குள்ளே வச்சிடலாம். நான் வச்சிட்டோம்னா என்ன எந்திரிச்சு ஓடிடுச்சு. என்ன ஒன்றுமே ஆகலை. என்னாச்சு? ஃபெயில்டா? சூப்பர். இப்போ நான் மறுபடியும் அடுத்த அட்டெம்ப்டை பண்ணுறதுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் வந்தேன். என்ன கோளாறுன்னு தெரில. எல்லாம் மறுபடியும் ஸ்பைடர் எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கு கடியில் வச்சோடனே ஓடிடுச்சு. எங்கே ஓடிச்சுன்னு தெரில. அதை பிடிக்கவும் இல்லை. அப்புறம் நானும் ஓடிட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தா அதே தான் ரிசல்ட்டு. இப்போ 3வது அட்டெம்ப்ட்டுக்காக மறுபடியும் நான் மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நான் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இந்த க்ளூவெல்லாம் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன். ஒருவேளை இதை வச்சு ஒட்ட வைக்கணுமோன்னு தோணுச்சு. ஆனால் ஒட்ட வச்சா ஸ்பைடர் எப்படா பயமுடுத்தணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்ததுனால இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வச்சா மறுபடியும் அதே தான் வரப்போகுது. அதனால் என்ன பண்ணுவேன், க்ளூவை ஊற்றலான்னு பார்த்தா க்ளூ ஒட்டலை, யூஸ் பண்ண முடியல. அப்போ எங்கே வைக்கணும்னு வேறு தெரில. இதை
வேறு ஏதாவது ரூம் இருக்குமோ? கால் தடம் வேறு அங்கே போகுது. ஸோ இப்போ நம்ம அந்த கால் தடத்தை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். கால் தடத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த ரூமில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். சம்திங் இந்த ரூம்ஸில் தான் எங்கேயோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டடிக்கு ஒரு ரூம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இது கேம் ரூமு. வந்தாச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, நேராக அந்த ரூமுக்கு தான் நம்ம போகணும். அந்த ரூமு. ஸோ வெளியே போயிட்டா ஓகே. இப்போ நம்ம அப்படியே அந்த ரூமுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டோம்னா அங்கே தான் புக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரூம் வச்சுக்கிறா ஒவ்வொன்றுத்துக்கும். எதை கண்டுபிடிச்சி நம்ம எங்கே போகிறது? இங்கே இருக்குடா புக்கு. இங்கேயே க்ளூ ஊற்றமில்ல. சரி, இந்த 8 கல் பூச்சியை வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம ஓடிடலாம். அந்த டிவி ரூம் வழியாக அப்படியே ஓடிடலாம் வெளியே. இப்போ வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சால் நல்லது, இல்லைன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, வெளியே வந்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இங்கே இல்லை, அந்த ரூமுக்கு அந்த வழியாக போயிடலாம். ஓகே, இங்கே தான். இந்த ரூம் இல்லை, அந்த ரூம் அதுக்கு அடுத்த ரூம்னு நினைக்கிறேன். இந்த ரூம் இல்லை. ஸோ அப்படியே போகலான்னு பார்த்துட்டா ஓடு ஓடு ஓடு. படம் நின்றுட்டா அங்கேயே. ஐயா, இப்போ புக்கை எடுத்துட்டா. அவ்வளோதான், உட்காந்துட்டா. இப்போ புக்கை எடுக்கிறா. 8 கால் பூச்சி மூஞ்சில் விடுவது. அவ்வளோதான், முடிஞ்சா. ஓகே கைஸ், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சுது. அண்ட் இந்த கேமை மறுபடியும் கண்டினியூ பண்ணோம்னா, போன வீடியோ மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சா நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் இந்த எபிசோடை முடிச்சுட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெட் ஃபீனிக்ஸ். லவ் யூ கைஸ். பை.